அந்த சர்வாயுத வர்க்கத்துல எல்லாமே பாதுகாப்பு கவசங்கள் தான். ஒன்றே ஒன்றுதான் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறது. அது வேத வசனமாகிய ஆவியின் பட்டை. ஆமென். மீதி அங்க எல்லாம் சொல்லப்பட்டது. அது எல்லாமே பாதுகாப்புக்கானது தான். ஆனால் ஆபிரகாம் பட்டயத்தினாலே ஜெயித்தார். பட்டயத்தினாலே முறியடித்தார். பட்டயத்தினாலே யுத்தம் செய்தார். அப்ப நமக்கு பட்டயம் எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்று சொல்வது இது. எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. இதனுடைய வார்த்தையை குறித்து பார்த்தால் எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்க. எபிரேயர் 4:12. வார்த்தையானது ஆ ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இங்கே சொல்லப்படுது. ஒரு வசனத்தில் அத்தனை காரியம் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை வானமும் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அது ஜீவனும் வல்லமையுமாக இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாது. உங்களுடைய ஜெபங்களில் அதிகமாக வசனத்தை நீங்க உபயோகப்படுத்தணும். வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். சொல்ல சொல்லதான் அது கருக்கான பட்டயம். கருக்கான பட்டயம். நீங்க அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா அந்த அரை மணி நேரத்துல 10 வசனமாவது வந்துடணும். அந்த வசனத்துக்கு முன்பாக சத்துரு நிற்க முடியாது. ஆமென். அந்த வசனம் பீறி பிளக்கும், உடைக்கும். ஆமென். அது சம்பட்டி, அது அக்கினி. ஆமென். வேதம் சொல்லுது, வேதனுடைய வசனம் அக்கினியாக இருக்கிறது, சம்மட்டியா இருக்கிறது என்று சொல்லப்படும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கிறதாய் இருக்கிறது. அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. வெறுமையாய் திரும்பாததாய் இருக்கிறது. அது வானம் பூமி ஒளிந்தாலும் ஒளியாததாய் இருக்கிறது. அது தேனிலும் தள்ளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது. ஆமென். அக்கினியாய் பற்றி எறிகிறார்கள். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி 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 உங்களுடைய ஜெபத்துல பழகணும். நீங்க யுத்த சன்னர்களா எழும்பணும் பட்டயத்துல. ஆமென்.